முக்கிய செய்தி ஜம்மு காஷ்மீரில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் சட்டப்பேரவை தேர்தலின் முதற்கட்ட வாக்குப்பதிவு தொடங்கியிருக்கிறது. முதற்கட்டமாக 24 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. புல்வாமா, ராம்பன் உள்ளிட்ட 24 தொகுதிகளில் வாக்குப்பதிவுகளுக்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தயாராக இருக்கக்கூடிய சூழலில் தற்போது வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த முதற்கட்ட தேர்தலில் 219 வேட்பாளர்கள் களம் காண்கின்ற நிலையில் 23,27,000 வாக்காளர்கள் வாக்களிக்க இருக்கிறார்கள். காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்ட பின்னர் நடைபெறும் இந்த முதல் தேர்தல் என்பதால் எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கிறது. எனவே அந்த பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் காத்திருக்கிறார். ராஜேஷ், கூடுதல் விவரங்கள். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு பின்பாக முதற்கட்டமாக ஜம்மு காஷ்மீரில் தேர்தல் என்பது நடைபெற உள்ளதால் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. இதனிடையே சரியாக 7 மணிக்கு வாக்குப்பதிவு என்பது தற்போது தொடங்கியிருக்கிறது. ஜம்மு காஷ்மீர் பொறுத்தவரைக்கும் யூனியன் பிரதேசமாக முதல் கட்ட சட்டசபை தேர்தலை அது சந்திக்கிறது. இந்த முதல் கட்ட தேர்தலில் மொத்தம் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள். முதற்கட்டமாக 24 தொகுதிகளுக்கு நேற்று மாலையுடன் பிரச்சாரம் ஓய்ந்தது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது இந்த வாக்குப்பதிவு என்பது தொடங்க இருக்கிறது. பாஜக உள்ளிட்ட காங்கிரஸ் மற்றும் மக்கள் தேசிய கட்சி உள்ளிட்டவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்கள். ஜம்மு காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து வழங்கிய அரசியல் சாசனத்தின் 370வது பிரிவு ரத்து செய்யப்பட்ட பின்னர் நடைபெறும் முதல் தேர்தல் என்பதால் பரபரப்பு என்பது எகிரியிருக்கிறது. அதே நேரத்தில் பாதுகாப்பு என்பது கூடுதலாக போடப்பட்டிருக்கிறது. ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் சட்டசபை கூடிய அந்த சட்டசபை இல்லாத லடாக் என்று 2 யூனியன்கள் பிரதேசங்களாக 2019ஆம் ஆண்டு பிரிக்கப்பட்டது. அதன் பின்னர் ஜம்மு காஷ்மீரில் நடைபெறக்கூடிய முதல் தேர்தலாக இது பார்க்கப்படுகிறது. 2019ஆம் ஆண்டுக்கு முன்னராக வரை இந்தியாவில் 6 ஆண்டுகள் பதவிக்காலம் கொண்ட ஒரே சட்டசபையாக ஜம்மு காஷ்மீர் இருந்தது. அதன் பின்பு உச்சநீதிமன்றம் தலையிட்டு தற்பொழுது அதற்கான தீர்வுகளை மாற்றி அமைத்ததன் பிறகு 5 ஆண்டு காலம் இந்த சட்டசபை பதவிக்காலமாக நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்குமே 3 கட்டமாக தேர்தல் என்பது நடைபெற இருக்கிறது. முதற்கட்டமாக இன்று தொடங்குகிறது. அதைத் தொடர்ந்து செப்டம்பர் 25ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அதே போல அக்டோபர் 1ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. முதல் கட்டமாக இன்றைக்கு காலை 7 மணிக்கு 24 தொகுதிகளில் இந்த வாக்குப்பதிவு என்பது தொடங்கியிருக்கிறது. கிட்டத்தட்ட காஷ்மீரில் 16 தொகுதிகளிலும் ஜம்முவில் 8 தொகுதிகளிலும் இந்த தேர்தல் என்பது நடைபெற இருக்கிறது. ஜம்மு காஷ்மீரில் பாஜக, காங்கிரஸ், தேசிய மாநாட்டு கட்சி கூட்டணி, மக்கள் ஜனநாயக கட்சி மற்றும் மாநில கட்சிகள் களம் காண்கின்றன. 23 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இருக்கிறார்கள். 219 வேட்பாளர்கள் களத்தில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. சரவணன், தங்களது தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.